ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கோட்ஸிஸ் சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோட்ஸிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோட்ஸிஸ்னால் என்ன, இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, விக்கிபீடியாவில் இருக்குது. கோட்ஸிஸ்ன்றது ஒரு கண்ட்ரோலர் டெவலப்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கோட்ஸிஸ்ன்னு சொல்லிட்டு சி கேப்ஸில் இருக்கும், டி கேப்ஸில் இருக்கும், எஸ் கேப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நேம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் ப்ரோக்ராமிங் கண்ட்ரோலர் applications according to the IEC standard 61131-3. ஓகே, நான் உங்களுக்கு லேட்டர் வந்து ஐஇசி ஸ்டாண்டர்ட் பற்றி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். இந்த கோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஇசி 61131-3 டூல்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஐஇசி 61131-3ன்றது என்னன்னா ஃபுல்லாக வந்து பிஎல்சியை ப்ரோக்ராம் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அதில் என்னென்னா இங்கே பாருங்கள், the 5 programming languages for application programming defined in the IEC 61131-3. ஓகே, ஸோ கோர்ஸஸ் இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா IL, ST, LD, FBD, SFC இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை தவிர இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இன்ஜினியரிங் பர்பஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரன் டைம், ஃபீல்ட் பஸ் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், விசுவலைசேஷன், மோஷன் சிஎன்சி, ரொபாட்டிக்ஸ் அண்ட் சேஃப்டி, ஆட்டோமேஷன் சர்வர். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ கோர்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து பிஎல்சிஸை கனெக்ட் பண்ண முடியும். இந்த கோர்ஸஸ் பிஎல்சி என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பிஎல்சிக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஹெச்எம்ஐயை கனெக்ட் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் பிசிஸ், இந்த மாதிரி சிஎன்சிஸ், மோஷன், ரொபாட்டிக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம கோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஇசி பாருங்க, ஐஇசி 61131ன்றது இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்குன்னா ப்ரோக்ராமபிள் கண்ட்ரோலர்ஸ். தனியாக நம்ம பிஎல்சிக்குனே வந்து அதுக்கான உருவாக்கப்பட்ட இது ஸ்டாண்டர்டு. நான் உங்களுக்கு லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோர்ஸஸ் பாருங்க. ஸோ கோர்ஸஸில் ஒய் யூஸ் கோர்ஸஸ், இதுதான் courses.com. இதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெனுவில் போனீங்கன்னா இந்த சிஸ்டமில் ஒய் கோர்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ ஒய் கோர்ஸஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுக்கு கீழே பாருங்க, இதுதான் வந்து ஒரு கோர்ஸஸை பேஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படின்னா இந்த கோர்ஸஸ்க்குள்ள இந்த ஓபிசி சர்வரை யூஸ் பண்ணி இவ்வளோ பிசிஸ் கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் டிவைசஸ் இங்கே பாருங்க, பேனல், ஹெச்எம்ஐ பேனல், இண்டஸ்ட்ரியல் பிசி, எஸ்பிஎஸ் சொல்றாங்க, பிஎல்சிஸ், இந்த மாதிரி ஃபீல்ட் பஸ், இந்த மாதிரி நம்ம ஃபீல்டு டெர்மினல்ஸ் இருக்கிற ஐஓஎஸ் டிவைசஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நம்ம இந்த கோர்ஸஸை வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கோர்ஸஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோர்ஸஸை கோர்ஸஸ் ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸஸ் ஸ்டோர்னு இருக்கும். ஸோ கோர்ஸஸ் ஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, கோர்ஸஸ் ஸ்டோரில் இங்கே பாருங்கள், கோர்ஸஸ் டெவலப்மெண்ட் சிஸ்டம் வெர்ஷன் 3 டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட வெர்ஷன்ஸ்லாம் வரும். உங்களுக்கு என்ன வெர்ஷன், என்ன டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 64 பிட் வேணும்னா நீங்கள் 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 32 பிட் வேணும்னா 32 பிட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிற வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3.5.16.40 இதுதான் வெர்ஷன். உங்களுக்கு இதோட ஃப்ரீ, இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மீன் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சிமுலேஷன் பண்ணிக்கலாம், ஒரு சில லிமிடெட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வேணும், இந்த ஓபிசி சர்வர்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷனே உங்களுக்கு போதும். இப்போ சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் பாருங்க, 8 GB ரேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும், எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நீங்கள் லோயர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2.5 GHz இருக்கணும், 4 GB ஸ்பேஸ் இருக்கணும் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸஸோட சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆல் வெர்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் என்ன வெர்ஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது லேட்டஸ்ட்டாக 2016 வந்து ரிலீஸ் பண்ண வெர்ஷன். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 3.5.9 இருந்திருக்கு. இப்போ நம்ம வச்சிருக்கிறது 3.5.16 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு வந்து ஜிப் ஃபார்மேட்டில் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்டில் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா எப்படியும் 1 GB 1.5 GB கிட்ட வந்து இதோட ஃபைல் வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன்.
இது வந்து 32 பிட் அப்ளிகேஷன், இது வந்து 64 பிட் அப்ளிகேஷன். ஸோ 64 பிட்ல ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணினாலே உங்களுக்கு வந்து இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.28 GB. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணுற மீன் ரெஜிஸ்டர் பண்ணணும். கோர்சஸில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் இவ்வளோ பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணது இதுதான் 16.30. ஸோ இதை வந்து நான் ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். ஜிப் ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப போர்ட்டபிள். சப்போஸ் உங்கள் சிஸ்டம் வைரஸால் அட்டாக் ஆச்சுனாலுமே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். பட் ஜிப் ஃபைலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பேட்ச் 7, 6 இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் ஒரு வெர்ஷனுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ப்ளஸ் படிக்கணும். சேஞ்ச் லாக் சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க, என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம் இந்த வெர்ஷன்ஸில். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோர்ஸ் இஸ் 64 பிட். ஓகே, 3.5.16.30. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வந்து இந்த விண்டோஸ் இன்ஸ்டால் செட்டப் ரன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். எஸ் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கோட் மீட்டர் ரன் டைம் 64. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர். இது இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து கோர்சஸை வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கொடுக்கணும். லைசன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்பேட்டபிலிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சம்திங் நீங்கள் படிக்கணும் விருப்பம் வந்து நீங்கள் படிக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. ஐ ஹவ் ரீட் கொடுக்கணும். ப்ளஸ் இன்ஸ்டால் கோர்சஸ் இந்த வெர்ஷன் 2 இந்த லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஓகேனா ஓகே, அப்படி இல்லை ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னா, ஏன்னா இதுக்கு வந்து 4 GB வந்து ரெக்கமெண்ட் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வேறு டிஸ்கில் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா சேஞ்ச் கொடுத்துட்டு நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணதால இங்கே வந்து சம்திங் ஃபைல் இருக்குன்னு காமிக்குது. நான் வந்து என்னோட லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து வேற ஒரு டிஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் வந்து சரி ஓகே இன்ஸ்டாலேஷன் வீடியோ போடணுன்றதுக்காக நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சம் டேட்டாஸ் அது ரிமைனிங்கில் இருக்குது, அதை டிலீட் பண்ணிட்டு இருக்கணும். பட் நான் பண்ணல. நான் வேறு டிஸ்க் சூஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிளிக் ஓகே கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. கம்ப்ளீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ரெடி டு இன்ஸ்டால் த ப்ரோக்ராம். ஓகே, இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தட்ஸ் இட். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எனக்கு குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துச்சு. ஸோ யூ ஹேவ் டு பி பேஷண்ட். ஸோ ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்ததும் உங்களுக்கு விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். வெர்ஷன் 3.5 SP6 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்ட் யாரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல நம்ம டெஸ்க்டாப்பில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கோர்சஸ் வெர்ஷன் 3.5 SP16 இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்.
ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால சம் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோர்சிஸ் சாஃப்ட்வேர்ன்றது ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.